வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். மறைந்த இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் அவர்களுக்காக உலகநாயகன் கமல்ஹாசன் நேற்று ஒரே நாள்ல 2 ட்வீட் போட்டிருந்தாரு. எதனால அந்த 2 ட்வீட் போட்டாரு அப்படிங்கிறது, அதை தவிர இன்னைக்கு 24 இயர்ஸ் ஆஃப் பஞ்சதந்திரம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாக்யராஜ் அவர்கள் மறைவு அப்படிங்கிறது தமிழ் சினிமாக்கு மட்டுமில்ல, இந்திய சினிமாக்கே பேரிழப்பு. ஏன்னா தமிழ்ல மட்டும் இல்லாமல் அவர் பல மொழிகள்ல அவருடைய படங்கள் ரீமேக் ஆயிருக்கு. அனில் கபூர் படங்கள், நிறைய படங்கள் பாக்யராஜுடைய படங்கள் தான். ஸோ அனில் கபூர் ஆகட்டும், அமிதாப் பச்சன் ஆகட்டும், எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. மோகன்லால் உட்பட, மம்முட்டி உட்பட எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் முதல்ல ஒரு ட்வீட்ல ஒரு மாத காலத்திற்குள் 2 ராஜாக்களை இழந்துட்டோம், பாரதி ராஜா, பாக்யராஜ் 2 பேருமே நம்ம இழந்துட்டோம்னு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தினாரு. நேர்ல போய் அஞ்சலி செலுத்தும் பொழுது அவர் ரொம்ப முகம் வாடி போய் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தது நமக்கு தெரிஞ்சது. நேரா போய் அவரு சாந்தனுவை பார்த்து, அதுக்கப்புறம் பூர்ணிமாவை போய் பார்த்து, அவங்களுக்கு அங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இவருக்கு பாக்யராஜுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவர் வந்த காட்சி, அந்த இது பார்த்தோம், நியூஸ் சேனல் எல்லாம் அந்த வீடியோ பார்த்தோம். வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. முதல்லயே ஒரு பதிவு போட்டாரு, வந்ததுக்கு அப்புறம் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. மிக முக்கியமான காரணம், அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியல. அதாவது பாக்யராஜ் கண்தானம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு அதுக்கு முன்னாடி தெரியல. கமல் சார் போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. அதாவது அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, உடல்நல குறைவால் மரணித்த நண்பர் கே பாக்யராஜ் தனது கண்களை தானம் செய்ததன் மூலம் பிரிதொரு உயிர்க்கும் பார்வை அளித்து சென்றிருக்கிறார். அவர் மாபெரும் ஆளுமை மட்டுமல்ல, மகத்தான மானுட நேயரும் கூட. அவர் என் தோழர் என்பதில் பெருமிதம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் 2வது ட்வீட் போட்டிருந்தாரு. இதன் மூலமா என்னன்னா, அவர் இன்னொரு நபர்களுக்கு கண்ணை கொடுத்துட்டு போயிருக்காரு, அவருடைய பார்வையை கொடுத்துட்டு போயிருக்காரு மறைந்தும். கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் தான் நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனா இருந்தவர். இரத்த தானம், உடல் தானம், உறுப்பு தானம் பண்றதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமா இருந்தவர். அவரை பார்த்து தான் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க பெரும்பாலானவர்கள். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தவர் கமலஹாசன். ஆரம்ப காலகட்டத்தில் ரத்த தானத்தில் ஆரம்பிச்சு, அப்புறம் கண் தானம், அதுக்கப்புறம் உடல் தானமே பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நிறைய அவரை பார்த்து ரசிகர்கள், அரசியல்வாதிகள், நடிகர்கள் இந்த மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. பாக்யராஜை பொறுத்தவரைய இந்த ஒரு விஷயம், கண்தானம் பண்ணதுங்கிறது அவர் மேல இன்னும் நமக்கு அதிகப்படியான மரியாதை. அவர் மிகப்பெரிய டேலண்ட், அவருடைய மிகப்பெரிய ரசிகரா இருக்கும். அதே நேரம் ஒரு மிகப்பெரிய மானுட நேயரா இருக்காரு கமல் சார் சொல்ற மாதிரி அப்படிங்கிறதுல இன்னும் அவர் மேல நமக்கு ஒருபடி மரியாதை அதிகமாகுது. பாக்யராஜை பொறுத்தவரைய அவர் கமல் ஏன் இவ்வளவு நாள் லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காருன்னா, அவர் வித்தியாசமான படங்கள் பண்ணது மெயின் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரம் அவர்கிட்ட கமல் பொன்விழா ஆண்டு, அதாவது கமலுக்கு 60 வருடம் ஆன பொழுது, 60 வயது ஆன பொழுது ஒரு குமுதத்துல ஒரு மலர் தயாரிச்சாங்க. அதுல பாக்யராஜ் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முக்கியமான தமிழ் டெக்னீஷியன் பாக்யராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது எதுக்கு நடிக்க வர்றீங்க அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு காசு பணம் நிறைய கிடைக்குதுன்னு வருவாங்க, அப்படி இல்லைன்னா இதுல பயங்கரமா பேர் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஆனா சினிமாங்கிறது எவ்வளவு ரசனைக்குரிய சமாச்சாரம் அப்படிங்கிற உணர்வுல வர்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அதுல மிக முக்கியமானவர் நம்முடைய கமலஹாசன். அவரை மாதிரி ரொம்ப ரேர். சினிமா மேல பாசம் வச்சு சினிமால அவர் இவ்வளவு தூரம் இருந்ததுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க கமல் மிக திறமையான ஒரு ஆர்டிஸ்ட், அதனாலதான் அவர் இவ்வளவு வருஷம் தாண்டி வந்தாருன்னு. ஆனா என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, அவருடைய திறமையை தாண்டி அவர் சினிமா மேல வச்சிருக்கிற ஒரு பாசம், அந்த ஒரு ரசனை, நல்ல ரசனை, நல்ல படங்கள் வரணும்னு அந்த ஒரு உணர்வு கமல் சாருக்கு இருந்ததுனாலதான் அவர் பொன்விழா தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய ஆத்மார்த்தமான ஃபீலிங்னு சொல்லி பாக்யராஜ் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அந்த வாழ்த்தை இப்ப திருப்பி ஒரு முறை நான் மறுவாசிப்பு பண்ணேன். பாக்யராஜ் மறைந்துட்டார் அப்படிங்கும் பொழுது, இதே நாள் 2002, அதாவது ஜூன் 28 பஞ்சதந்திரம் வெளியான நாள். FDFS பார்த்தது இன்னும் அப்படியே பசுமையா ஞாபகம் இருக்கு. பஞ்சதந்திரத்தை பொறுத்தவரைய எந்த காலத்திலுமே அந்த எவர் கிரீன் காமெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்ப திருப்பி பார்த்தாலும் அது திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனையும் பண்ணியது, ரசிகர்களுக்கு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்தது.
சத்தியம்லாம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே 10 லேக்குக்கு மேலே கலெக்ட் பண்ணி ஆரம்பமே சரியான ஆரம்பம். இந்தியன் தெனாலி அந்த அந்த லெவலில் கலெக்ஷன் இருந்தது பஞ்சதந்திரத்தை பொறுத்தவரைய. அதுவும் ஏ சென்டர்லலாம் மிகப்பெரிய கலெக்ஷனு. படமும் 100 நாளைக்கு மேலே ஓடின படம். இந்த படம் வந்து வேற எந்த லாங்குவேஜ்லையுமே ரீமேக் பண்ண முடியாத ஒரு படம். ஏன்னா கதை அமைப்பு அந்த மாதிரி, அதாவது ஒருத்தர் தமிழ்லேயே இன்னொரு பிராமின் லாங்குவேஜ் பேசுகிறவர், ஒருத்தர் தெலுங்கு, ஒருத்தர் கன்னடம், ஒருத்தர் மலையாளி, இந்த மாதிரி ஒரு 5 பேரை பிடிக்கணும். இது சவுத் இந்தியன் லாங்குவேஜ்ல பிடிக்கிற மாதிரி ஹிந்தியில பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். இதை இன்னொரு ஜியாகிரபியில இந்த படத்தை கொண்டு போறதே ஒரு டஃப்பான விஷயம். இங்க இருக்கிற மாதிரி, ஏன்னா மெட்ராஸ்ல எல்லாருமே இருப்பாங்க. ஒரு தெலுங்குக்காரர் இருப்பாரு, கன்னடக்காரர் இருப்பாரு, மலையாளி இருப்பாரு, தமிழர் இருப்பாரு, தமிழ்லயே ஒரு பிராமணர் இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு கதை அமைப்பு பண்றது ஈஸி. ஆனா இது வேற லாங்குவேஜ்ல பண்ண முடியாது. இந்த கதை அமைப்பு அந்த மாதிரியான கதை அமைப்பு. இந்த படம் வந்து கனடாலலாம் ஷூட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கமலுக்கு வந்து இந்த படம் வந்து எப்படின்னா அவருக்கு ஒரு சோதனையான காலகட்டம். அவர் அந்த மாதிரி காலகட்டத்தில் எடுத்தது. பர்சனல் லைஃப்ல அவருக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது ஃபுல்லா காமெடி படமா இந்த படம் அமைஞ்சது. அப்படி வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது இவர் சொல்லுவார், ஜெயராம் சொல்லுவார், ஒரு தடவை காஷ்மீர் போயிருந்த பொழுது ஒரு இன்டீரியர் பகுதிக்கு போய் அங்கெல்லாம் ஷூட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ராணுவம் வந்து அவங்கள சுத்திட்டாங்களாம். அப்போ அங்க ஒரு தமிழர் இருந்திருக்காரு. அவர் வந்து ஹெல்ப் பண்ணி இவங்களெல்லாம் சொல்லி இது பண்ணியிருக்காரு. அவர் சொன்னாராம், நான் வந்து பனியில வந்து அவ்வளோ வெயிட்டான ட்ரெஸ் போட்டு கையில கன்னெல்லாம் வச்சுட்டு 18 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு 2-3 படத்தை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து பஞ்சதந்திரம் ஒரு படம். அந்த படத்தை பார்த்தேன்னா எனக்கு வேலை செஞ்ச கலைப்பெல்லாம் போயிடும், அப்படி நான் என்ஜாய் பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்புறம் பார்ட் 2 எப்போ வரும்னு வேர்ல்டுல எங்க போனாலும் கேட்கறாங்கன்னு சொல்லுவாரு. பார்ட் 2 பத்தி கேட்கும் பொழுது கமல் சாரே சொல்லிட்டாரு, இந்த படத்தை பார்ட் 2 பண்ணணும்னா நம்ம கிரேசி மோகனுக்கு எங்க போறது, நாகேஷுக்கு எங்க போறது அப்படின்னு அவரே திருப்பி கேட்டாரு. அதனால பார்ட் 2ங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பிளாஸ்ட் படம் நேற்றுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன். நான் தியேட்டர்ல இந்த படம் பார்க்கல. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன். படம் வந்து ஒரு பாபநாசம் படத்தை வந்து ஒரு ஆக்ஷன் படமா எடுத்த மாதிரி இருக்கு. அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஒரு ஃபேமிலிக்காக பண்றது தான். பிரமாதமா இருக்கு. அந்த முழுக்க கமர்ஷியல். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப லாஜிக்லாம் யோசிக்காம ஒரு ஆக்ஷன் பரபரப்பா விறுவிறுப்பா பார்க்கணும்னா இந்த படத்தை என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படமா இருக்கு. அதுவும் எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல. ஒரு பரபரன்னு போகுது. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படமா அமைஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பா பிரீத்தி முகுந்தன் வந்து ஆக்ஷன் பண்றதெல்லாம் சூப்பரா இருக்கு. என்னதான் ரோப் கட்டி பண்ணியிருந்தாலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் கேட்கவே வேண்டாம், அவர் ஆக்ஷன் கிங்கு. அதே மாதிரி அபிராமி, எல்லாருமே பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஒரு போர் அடிக்காம ஒரு 2 மணி நேரம் எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா ஒரு 2 ஹவர்ஸ் பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். பயங்கரமான வில்ல, பயங்கரமான ஃபைட்டு, போலீஸ் அப்படின்னு ரொம்ப சூப்பரா இருக்கு.